ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, நான் ஒரு அண்ணாவை பார்க்க தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அவர் தோட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் பின்னால் இருக்கு பாருங்க கிணறு. ஃபஸ்ட்டு வந்து கிணறு வந்து தண்ணி இல்லைங்க. அப்போல்லாம் வந்து தண்ணி கிடையாது. அதனால விவசாயம் பண்ணல. ஆனால் இப்போ பாருங்க தண்ணி எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க. வெளியே வெளியே கிடக்குது தண்ணி, தெரியுங்களா? பாசம் பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால அப்படியே பாசம் பிடிச்சிருக்குங்க. ஃபுல்லாக அது இது யூஸ் பண்ணல. இப்போ தண்ணி எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். குளத்துல வந்து நம்ம தொரவுடு குளத்துல வந்து தண்ணி இருந்தனால அப்படியே வந்து இங்கே வந்து தண்ணி கிணத்துக்கு ஊறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வேற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வழி வழி இருக்குது பாருங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்போதைக்கு சும்மா விட்டுட்டாங்க, பராமரிப்பு இல்லாத. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொன்னாருங்க. இதெல்லாம் நீச்சல் தெரிஞ்சவங்கள பார்த்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே விழுந்தாங்க கூட நம்ம ஏறி வந்துக்கலாம்ல, அதனால் அப்படி சொன்னாங்க. இது பூரா வீடு ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி காடாக இருந்தது, இன்றைக்கி எல்லாம் வீடாகி போச்சுங்க. ஃபுல்லாக போட்டால் மஞ்சள் தான் போட்டிருக்காரு அண்ணன். பாருங்க மஞ்சள். தோட்டத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாம் விவசாய இடத்துல வந்து எல்லாம் இடத்த விற்று விற்று வீடாக கட்டிக்கிட்டாங்க. ஆனால் இவர் வந்து விவசாயம் பண்ணணுன்ட்டு அவர் தோட்டத்தில் மஞ்சள் போட்டிருக்காரு. இதனால் இது வந்து குறையாதான் கிடந்துச்சுங்க. இப்போ தான் அவர் மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறாருங்க. எல்லாமே அவரு தாங்க இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி வேலை வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்குங்க. நேற்று எல்லாம் கீரையும் சோளக்கருது இல்லைன்னா நேற்று தனிக்கன்னு பூரா எல்லாம் லோடு வண்டி ஃபுல்லாக வச்சுட்டேன். அதனால் கேட்டால் மட்டும் கொண்டு போய் கொடுக்கணும். காலையில் எல்லாம் போய் எழுந்திரிச்சி போட்டேன். அப்புறம் இவரை பார்க்குறக்கு வந்தேங்க. அதனால் இவரை பார்த்துட்டு பேசிக்கிட்டு போகலான்ட்டு வந்தேங்க. அவர் அங்கே இருக்கிறாரு. வந்தேங்க. நீ போய் நம்ம வேலையை பார்க்கணும். இதெல்லாம் வந்து கீரை தாங்க. இது பாருங்க, துத்தி கீரை. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது யாருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். துத்தி கீரை பைல்ஸ் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாங்க. துத்தி கீரை பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. இது வந்து கோயம்புத்தூர் போடும்பாங்க. இது கொஞ்சம் விஷ செடிம்பாங்க. கோயம்புத்தூர் போடும்பாங்க. நம்ம காட்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான இதெல்லாம் நிறையா கிடைக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உரம்பு போடுங்க, தாத்தா தாத்தா நெய்யும்பாங்க. நாங்கள் விளையாடுவோம். இதை எடுத்துகிட்டு இந்த பூவை பறித்து தாத்தா தாத்தா காசு தருவியா அப்படிம்போம். தாத்தா தரமாட்டேன்னா சதக்குன்னு இப்படி வெட்டிடுவோம், நெக்கண்ணில் வெட்டிடுவோம். அந்த மாதிரி இதுங்க. இது ஃபுல்லாமே துத்திக்கீரை இருக்குங்க. ஒவ்வொரு காட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலிகையும் இருக்குங்க. நிறையா இருக்குது, கீரை இருக்குங்க. இது வந்து புண்ணு நம்ம காயமாச்சுன்னு தலையை கசக்கி அந்த சாரை வச்சோம்னா அப்படியே புண்ணு சரியாயிருங்க. அந்த மாதிரி இருக்குது. சேம் பேன்ஸ் நான் பார்த்தாச்சு. நீ கிளம்பல. ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.